ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம போன வீடியோவில் பார்ட் 4 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க எப்படி லைன் சார்ட் வரைகிறது, எப்படி பார் சார்ட் வரைகிறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதே லைன் சார்ட்டு பார் சார்ட்டை வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் எப்படி வரையலான்னு பார்க்க போகிறோம். அந்த கூகுள் ஷீட்டில் நம்ம லைன் சார்ட்டு பார் சார்ட் வரையணும்னாக்க நம்மளுக்கு சிஎஸ்வி ஃபைல் நம்மளுக்கு தேவை. அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து இந்த ப்ரோக்ராமில், இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி ஜென்ரேட் பண்ணால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாடல் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது matplotlib.pyplot எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். சார்ட் வரைகிறதுக்கு, லைன் சார்ட், பார் சார்ட் வரைகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்வி ஃபைல் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த லைன் நம்மளுக்கு அவசியம். இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்ற மாடல் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ப்ரோக்ராமில் வந்து டிக்ஷனரி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சிஎஸ்வி ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டிக்ஷனரி வந்து நம்மளுக்கு அவசியம். அதனால டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிக்ஷனரி 18th லைன் பார்த்தீங்கன்னாக்க இந்த டிக்ஷனரி அண்டர்ஸ்கோர் team1 runs per over அப்படின்னு ஒரு டிக்ஷனரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அண்டர்ஸ்கோர் team2 runs per overன்ற டிக்ஷனரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அண்டர்ஸ்கோர் team1 wickets per over. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அண்டர்ஸ்கோர் team2 wickets per over அப்படின்னு ஒரு 4 டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்கேன். டிக்ஷனரியில் வந்து பொதுவாக 2 வேல்யூஸ் இருக்கும். அதனால நான் என்ன செய்கிறேன்னாக்க இந்த டிக்ஷனரியில் வந்து ஓவர்ஸும் ரன்ஸையும் சேர்க்குறேன். இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னாலும் ஓவர்ஸும் team2 ரன்ஸையும் சேர்க்குறேன். இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஓவரும் team1 விக்கெட்ஸும் சேர்க்குறேன். இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரும் team2 விக்கெட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒவ்வொரு ஓவர் முடிஞ்சிட்ட பிறகு இந்த 80th லைன்லேருந்து 90th லைன் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு ஓவர் முடிஞ்சிட்ட பிறகு அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த லிஸ்ட் ஆஃப் ரன்ஸு, லிஸ்ட் ஆஃப் ஓவர்ஸு, லிஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் இது எல்லாமே டெம்பரரி லிஸ்ட்டு. இதுலலாம் வந்து இப்போ இந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இதில் வந்து ரன்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த லிஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஒவ்வொரு ஓவரும் முடிஞ்ச பிறகு ரன்ஸு, ஓவர்ஸு, விக்கெட்ஸ் அந்தந்த லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா டிக்ஷனரி வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட்டில் இருந்து தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்படி லிஸ்ட்டில் இருந்து கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்கள் எழுதணும். டிக்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க, டிஐசிடி இப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப் ஃபங்க்ஷனு இதை யூஸ் பண்ணி நான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜிப் ஃபங்க்ஷன் உள்ளக்க பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. team1 ஓவர்ஸு, team1 ரன்ஸ்னு 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கேட்கலாம், ஏன் சார் team1 ரன்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடாதா, team1 ஓவர்ஸ் வந்து இங்கே வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஹெட்டிங் வந்து என்ன வச்சுருக்கோமோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும். ஹெட்டிங் வந்து நம்ம ஓவர்ஸ் தான் வச்சுருக்கோம். அதனால ஓவர்ஸ் தான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த டிக்ஷனரியில் பாருங்கள் team2 ஓவர்ஸ் தான் இருக்குது. இந்த டிக்ஷனரியில் பாருங்கள் இங்கேயும் நம்ம team1 ஓவர்ஸ் தான் வச்சுருக்கோம். இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கனாலும் team2 ஓவர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹெட்டிங் வந்து நம்ம ஓவர்ஸ்னு வச்சுருக்கோம். அதனால ஓவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிக்ஷனரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த 134 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 134 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 135th லைன் பாருங்கள், நம்ம சிஎஸ்வி ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த சிஎஸ்வி ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மை ஃபைலு. அந்த ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து எங்கே போய் ஜென்ரேட் ஆகும், எங்கே போய் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் போய் கிரியேட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ரைட்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ரைட்டர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சிஎஸ்வி ஃபைலை எழுதணும்னாக்க நம்மளுக்கு வந்து ரைட்டர் ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட் பேர் என்ன வச்சுருக்கேன்னா நான் மை ரைட்டருன்ற ஒரு நேம் வச்சுருக்கேன். மை ரைட்டருன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இதை வச்சு நம்ம சிஎஸ்வி ஃபைலை வந்து வந்து எழுத போகிறோம். அதாவது பேனா மாதிரி நினச்சிக்கோங்க. பேனா வச்சு தான் நம்ம நோட்டில் வந்து நம்ம எழுதுகிறோம்ல, அதே மாதிரி இந்த மை ரைட்டருன்ற பேனா வச்சு சிஎஸ்வி ஃபைலை நம்ம எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹெட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும்னா ஹெட்டிங் ஃபஸ்ட்டு எழுதும். ஃபஸ்ட்டு லைனில் ஹெட்டிங் எழுதும். ஹெட்டிங்கில் என்ன எழுதும்னாக்கா ஓவர்ஸாக தான் எழுத போகுது. 1 2 3 4 அப்படின்னு ஓவர்ஸாக தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டீம் ஒன்னுடைய ரன்ஸு வந்து எழுதுகிறோம். செகண்ட் ரோவில் வந்து டீம்1உடைய ரன்ஸ் எழுதுகிறோம். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா டீம்2உடைய ரன்ஸ் எழுதுகிறோம். ஃபோர்த்து ரோவில் பார்த்தீங்கன்னாக்க team1 விக்கெட்ஸு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 5th ரோவில் பார்த்தீங்கன்னா டீம்2உடைய விக்கெட்ஸ் எழுதுகிறோம். எதில் எழுதுகிறோம்னா சிஎஸ்வி ஃபைலில் எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சிஎஸ்வி ஃபைலை காமிக்கிறேன். இதுதான் இந்த சிஎஸ்வி ஃபைலு.
ஃபஸ்ட் வந்து நம்ம ஹெட்டிங் எழுதுனனால ஹெட்டிங் வந்து ஓவர்ஸ் எழுதுனனால ஓவர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டீம் ஒன்னுடைய ரன்ஸு, டீம் டூ உடைய ரன்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னாக்கா டீம் ஒன்னுடைய விக்கெட்ஸு, டீம் டூ உடைய விக்கெட்ஸு. நம்ம எந்த ஆர்டரில் எழுதுகிறோமோ அந்த ஆர்டரில் தான் இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கும். இந்த சிஎஸ்வி ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரியே தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண போகிறோம். டீம் ஒன் நேம் கொடுப்போம் சிஎஸ்கே. டீம் டூ உடைய நேம் வந்து மும்பை இந்தியன்ஸ்னு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிஎஸ்கே எடுக்கிற ரன்ஸ் வந்து அந்தந்த டிக்ஷனரியில் போய் சேரும். அதே மாதிரி அவங்க விளையாடுற ஓவர்ஸும் அந்தந்த டிக்ஷனரியில் போய் சேரும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸு அவங்க விளையாடுற ஓவர்ஸும் அவங்க எடுக்கிற ரன்ஸும் ஒவ்வொரு ஓவருக்கும் எடுக்கிற ரன்ஸும் விக்கெட்ஸு எல்லாமே டிக்ஷனரியில் போய் சேரும். இப்போ சிஎஸ்கே வந்து 148 எடுத்திருக்காங்க. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் விளையாட போகிறாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டு முடிச்சோடனே நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். லைன் சார்ட்டும் பார் சார்ட்டும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் சார்ட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் தான் ஹையில் இருக்குது. அதனால மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிஎஸ்வி ஃபைல் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ இந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் சிஎஸ்வி ஃபைலு. இந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய ரன்ஸு, இது வந்து மும்பை இந்தியன்ஸோடைய ரன்ஸு, இது வந்து சிஎஸ்கே உடைய விக்கெட்ஸு. ஒவ்வொரு விக்கெட்லேயும் ஒவ்வொரு ஓவர்லேயும் எத்தனை விக்கெட் போயிருக்குன்றது தான் இந்த லைனு. இது பார்த்தீங்கன்னாக்கா மும்பை இந்தியன்ஸோடைய விக்கெட்டு. ஒவ்வொரு ஓவர்லேயும் எத்தனை விக்கெட்ஸ் போயிருக்குன்றது தான் இந்த லைனில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவரில் சிஎஸ்கே வந்து 17 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் வந்து 34 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஓவரில் வந்து 53 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு ஃபஸ்ட் ஓவரில் 18 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் 31, தேர்ட் ஓவரில் வந்து 45 ரன்ஸு அப்படியே ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் வந்து ஒரு விக்கெட்டும் போகல சிஎஸ்கேக்கு. செகண்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. தேர்ட் ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 8th ஓவரில் ஒரு 2 விக்கெட்டும், 9th ஓவரில் ஒரு விக்கெட்டும் விழுந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ஃபஸ்ட் ஓவரில் எந்த விக்கெட்டும் விழுகல. செகண்ட் ஓவரில் ஒரு 2 விக்கெட் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th, 5th, 8th, 7th ஓவரில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த 136th லைன் பார்த்தீங்கன்னாக்க எந்த டீம் வந்து அதிக ஓவர்ஸ் பிடிக்கிறாங்களோ அந்த ஓவர்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டீம் 1 வந்து ஒரு 15 ஓவர்ஸ் விளையாடுறாங்க. அப்புறம் டீம் 2 வந்து 10 ஓவர்ஸ் தான் விளையாடுறாங்கனாக்க டீம் 1 ஓவர்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் டீம் 1 வந்து 8 ஓவர்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க, டீம் 2 வந்து ஒரு 18 ஓவர்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம டீம் 2 உடைய ஓவர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு நீங்கள் வந்து என்னன்னு பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைல் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இந்த சிஎஸ்வி ஃபைலை தான் நம்ம கூகுள் ஷீட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம கிராஃப் வரைய போகிறோம். லைன் சார்ட்டு, பார் சார்ட்லாம் அது வரைய போகிறோம். இதை வந்து நம்ம பார்ட் 6 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் எப்படி அந்த சார்ட்லாம் நம்ம வரையலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஜெப நேரம். ஏசாமி, படிக்கும்போது புரிந்து படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ப்ரோக்ராம் எழுதுவதற்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தாங்க ஏசாமி. ஆமீன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.